கூட்டணியை பற்றி நாங்கள் சொல்கிற வரைக்கும் யாரும் பேசாதீங்க அப்படின்ட்டாங்க. அப்போ இன்றைக்கி அவங்க நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோன்னு சொல்ல முடியல, இல்லை தாவேகா கூட்டணிக்கு போக போகிறோங்கிறதும் சொல்ல முடியல. அப்போ எந்த கூட்டணியில் இருக்காங்கங்கிறது இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு முடிவு எடுக்கலை. ஏதாவது ஒரு பக்கம் டோர் க்ளோஸ் ஆகிட்டா கூட அவங்க நெகோஷியேட் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்களே. கட்டாயமாக இந்த 2026 தேர்தல் விஜய் அவர்களுடைய வருகையினால் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஏன்னா தமிழக மக்கள் அவ்வளோ ஏமான்ற மக்களா? அவர் அதனால தானே சிஎம்சின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போகிறார். அவர் கரப்ஷன் மாஃபியா கிரைமன்ட்டு போகிறார் அவர். அப்போ நீங்கள் கரப்ஷனுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடியார் அவர்களே 4 லட்சம் கோடிக்கு மேலே கரப்ஷன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டியலை கவர்னர்கிட்ட கொடுத்தாரா இல்லையா? அமித்ஷா வரும்போது இங்கே போன ஏப்ரலில் வரும்போதே ஊழல் பட்டியலை அப்போ வாசிச்சுட்டு போனாரா இல்லையா? அப்போ இன்றைக்கி எந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஊழல் மலிந்திருக்கீங்க? பெண் குழந்தைகளுக்கு எகென்ஸ்டாக இன்றைக்கி ஏகப்பட்ட அப்யூஸ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வயசு பிள்ளையை வச்சிருக்கிறதுக்கு பக்கு இருக்குதுன்னு இன்னைக்கு வந்து வீட்டில் பாட்டி இருந்தால் கூட பக்குன்னு. ஏன்னா இன்னைக்கு 5 வயசு பிள்ளையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. சார், அரசியல் களம் பரபரப்பாக இருக்குது. மோடி அவர்கள் சென்னை வருவார்னு சொல்லப்பட்டு அவர் வந்து அவருடைய உரைகள் முடிந்து பெரும் பரபரப்பு நடந்து இப்போ அவர் திரும்ப டெல்லிக்கு சென்றுட்டார். இன்றைக்கி சட்டப்பேரவையும் கூடியிருக்கு, அதுலேயும் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. என்டிஏ கூட்டணி ரொம்ப வலுவாயிட்டே இருக்குது அப்படிங்கிறத அந்த மேடையை பார்க்கும்போது தெரிஞ்சுது. டிடிவி தினகரன், இபிஎஸ் இவங்க 2 பேரையும் ஒரே மேடையில் பார்த்தோம். அவங்க இவர் அழைக்கிறதும் அவர் அழைக்கிறதும் பார்க்கும் பொழுது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கலாம். ஆனால் அரசியலை கவனிக்கக்கூடிய பாமர மக்களுக்கு சில விமர்சனங்களும் இருந்துச்சு. இந்த என்டிஏ கூட்டணி அவர்களுடைய மோடியோட உரை மதுராந்தகத்தில் நடந்த அந்த கூட்டம், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? என்டிஏ கூட்டணிக்கு இது வந்து ஒரு முதல் தேர்தல் பிரச்சாரம், ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சாரமாக அமைஞ்சிருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிமுகவை சார்ந்தவங்க பூராமே இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே தனித்தனியாக நிற்கும் போது நம்ம எப்படி வந்து திமுகவை தோக்கடிக்குது, எல்லாம் ஒன்று சேர்ந்தால் பரவாயில்லையங்கும் போது ஐயா எடப்பாடியார் அவர்கள் கட்சியில் ஒன்று சேர்த்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, கூட்டணியில் இருக்கிறதுல அவருக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்காதுன்னு தான் நானும் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன். ஐயா டிடிவி அவர்கள் கூட நடுவிலலாம் நிறையா பேசிகிட்டு இருந்தார். அப்போ கூட சொல்லியிருந்தால் அவருக்கு வந்து அம்மாவனுடைய ஆட்சியை அமைக்கணுங்கிறது தான் அமமுகவினுடைய ஒரே பிரதான கொள்கைனா அது அதிமுக கூட சேர்ந்து இல்லை என்டிஏ கூட்டணியில் இருந்து அதை அமைக்கிறது தான் அவருக்கு அவருடைய கொள்கையை குறிக்கோள் அடையிறதுக்கு உதவுன்னு சொல்லிட்டு இருந்தால் அதை எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்திருக்கு. அங்கே வந்து இல்லை இவங்க வந்து இது ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்கும், முட்டல் மோதல் இருக்கும், பிணக்குகள் நிறையா இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் நேற்று நடந்ததெல்லாம் பார்க்கும்போது இணக்கம் தான் அதிகமாக இருக்குது பிணக்கை விட. ஏன்னா அவருங்க வந்து ஸ்டேஜில் வந்த உடனேவே எடப்பாடியார் அவர்கள் போய் டிடிவி கூட கரம் கோர்த்து அன்பை பரிமாறுகிறதாகட்டும், அடுத்தது அவங்க மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, செய்தியாளர் சந்திப்பு நடக்கும்போதும் பக்கமே உட்காந்து கொடுக்குறாங்க. காதில் அவர் சில விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாரு, சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் கருத்து பரிமாறிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரே இதில் வளர்ந்தவங்க, வளர்க்கப்பட்டவர்கள், அம்மையார் ஜெயலலிதாவினால் வளர்க்கப்பட்டவர்கள், அதனால் எங்களுக்குள்ளார வந்து என்ன தான் பேச்சுக்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரஸ்பரம் மாறி மரியாதை நிமித்தமாக எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கிறோம். நம்ம இப்போ ஒரே குறிக்கோள் தீய சக்தி திமுகவை தோக்கடிக்கணுங்கிறதாங்கிறதுல ரொம்ப திடகாத்திரமாக இணைஞ்சிருக்காங்க. இது எதிர்முகாமில் இருக்கிறவங்க கண்டிப்பாக விமர்சிப்பாங்க, இது அதை வந்து விமர்சிக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அதிமுகக்காரங்க, அதாவது அமமுக பின்னாடி இருக்கக்கூடிய அதிமுகக்காரங்க பெரிதும் வரவேற்பாங்க. ஏன்னா இது அதிமுக, அதாவது நீங்கள் ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிறவங்களாகட்டும், அமமுக பின்னாடியும் அதிமுக, இது எல்லாத்துக்கும் இருக்குவீங்க அதிமுகவினுடைய வழித்தோன்றல்கள் தான். அவங்க தானே ஒழிய இவங்க வந்து வேறு கட்சியை சார்ந்த நபர்கள் இல்லை. அப்போ அதனால தான் ஆரம்பத்திலே வந்து என்னென்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்தா பரவாயில்லையேன்னு இருந்தபோது இப்போ இன்றைக்கி வந்து கூட்டணியில் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கும் போது கட்டாயமாக அது அடிப்படை அதிமுக தொண்டர்களுடைய ஒரு பெரிய ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் உத்வேகத்தையும் உணர்ச்சியும் இதை கூட்டியிருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன்.
அதுவும் இல்லாமல் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் இன்னும் அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப இணக்கம் அதிகமாக தெரியுது. அதனால கூட இவர் இருக்கிற இடத்துக்கு அவங்க போவாங்களா, இது கூட்டணி சேர்ந்துட்டாங்க, இவர் அவருக்காக பேசுவாரா, இவர் பேரை சொல்லுவாரா, இவர் எடப்பாடியினுடைய பேரா, இல்லை அவர் டிடிவியினுடைய பேர், இந்த மாதிரிலாம் நிறைய யூகங்கள்லாம் பேனர்கள் அவர் ஃபோட்டோ இல்லை, இவங்க வைக்கிற பேனரில் அவர் ஃபோட்டோ இல்லைங்கிற விமர்சனமும் வந்துச்சு. கட் அவுட்டே வச்சிருக்காங்க முன்னாடி, டிடிவி அவர்களுக்கு கட் அவுட்டே இருந்துச்சு முன்னாடி. ஸோ அதனால் வந்து ஒரு கூட்டணின்னு வரும்போது இன்றைக்கி அவங்களுடைய ஒரே இலக்கு வந்து திமுகவை ஆட்சி கட்டலிட்டு அகற்றணுங்கிறது. அதில் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி நல்ல வலுப்பெற்று வந்துட்டுருக்கு. இன்றைக்கி மோடியோட சேர்ந்தவங்க தான் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களானா இல்லை, இது கமா தான், இது புல் ஸ்டாப் வைக்கல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணியில் இல்லாத 4 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க, 2வது அம்மையார் பிரேமலதாவினுடைய தேமுதிக இருக்குது, 3வது நாங்கள் கட்சி இல்லைன்னு சொன்னாலும் அவருக்கு பின்னாடி ஒரு சிறு கூட்டமாக இருந்தால் கூட ஓபிஎஸ் ஐயா அவர்கள் இருக்கார், 4வது பிரதானமான கட்சி காங்கிரஸ். இன்னும் எந்த வகைக்கும் கூட்டணிக்கு போகிறோன்னு தெரியாமல் அவங்களும் வந்து ஒரு ஃபென்ஸ் செட்டர்ஸாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸை தனியாக பார்க்குறீங்க? ஆமாம், ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லலை எங்கேயுமே. இன்னைக்கு டெல்லியில் அந்த பிரச்சனையை போய் விவாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட கூட்டணியை பற்றி நாங்கள் சொல்கிற வரைக்கும் யாரும் பேசாதீங்க அப்படின்ட்டாங்க. அப்போ இன்றைக்கி அவங்க நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோன்னு சொல்ல முடியல, இல்லை தாவேகா கூட்டணிக்கு போக போகிறோங்கிறதும் சொல்ல முடியல. அப்போ எந்த கூட்டணியில் இருக்காங்கங்கிறது இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு முடிவு எடுக்கலை. இன்றைக்கி திமுக கூட்டணி இதைத்தான் வந்து ரொம்ப இப்போ அனாவசியமாக அதிமுக கூட்டணியை பார்த்து விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில். எங்கள் கூட்டணி பாருங்கள் எவ்வளோ இன்டாக்டாக இருக்குது. இந்த இன்டாக்டுங்கிற வார்த்தையை அவங்க தான் இன்றைக்கி தமிழகத்தில் ஆங்கில வார்த்தையை தொன்று இருந்தால் கூட இந்த இன்டாக்டுங்கிற வார்த்தையை பிரபல்யப்படுத்தினது வந்து திமுக கூட்டணிக்காரங்க. நாங்கள் எவ்வளோ இன்டாக்டாக இருக்கோம் பாருங்கன்னு சொல்லி காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு வளர்க்குற மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே நாங்கள் பாருங்கள் எல்லாம் ஒரே கூட்டணி தான் இருக்கோம், இன்டாக்டாக இருக்கோம்னு சொல்லி இவங்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பலம் அடைஞ்சிக்கிட்டு வருது, திமுக கூட்டணி இன்றைக்கி பலகீனத்தில் இருக்குது. அப்போ இன்றைக்கி அவங்க இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் நம்ம கூட இருப்பாங்களான்னு தெரியாது. ஐயா ராமதாஸ் அவர்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் உள்ளார வந்தார்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நான் ஏற்கனவே வெளியே போயிடுவேன்னு பல தடவை சொல்லியிருக்கார், அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார். திமுகவை நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம், நீங்கள் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு. அது அவங்க விருப்பம், கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை. அப்போது இன்றைக்கி பெரிய கூட்டணி என்னங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலில் திமுக கூட்டணி இருக்கிறத நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ தேமுதிக இன்னும் முடிவெடுக்கலன்னு சொன்னீங்க, அதே மாதிரி மற்ற கட்சிகளும் சொன்னீங்க. முக்கியமாக ஓபிஎஸ் அவர்களில் நம்ம கவனிக்க முடியுதா இருக்கு. ஏன்னா அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்து அவர் அதற்கான ஒரு முக்கியமான நபராக இருக்கார், முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு நாற்காலியில் அமர்ந்து ஆட்சி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. முக்கியமாக ஜெயலலிதா அவர்களுடைய நம்பகத்தன்மையான ஒரு நபராகவும் இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒரு நபர் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி இருக்குது, அந்த மேடைகளில் டிடிவி தினகரனும் வந்துட்டார், ஓபிஎஸும் வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் வரலை. அதற்கு எதிர்பார அவருடைய ஆதரவாளர்கள் திமுகலையும் காலையும் அதிமுகலையுமே மாறி மாறி போய் சேர்றதை பார்க்க முடியுது. அவருடைய குழு வலு விழுந்துட்டே வருது. முக்கியமான நபர்கள் திமுகவுக்கு போயிடுறாங்க, இல்லை அதிமுகவுக்கு போகிறாங்க, ஒரு சிலர் தாவேகாவுக்கு போயிட்டாங்க. அவர்கிட்ட இருக்கிற நபர்கள் குறைஞ்சிட்டே வராங்க. அப்போ அவருடைய வலு இன்னமும் குறையுது. அடுத்து அவருடைய முடிவு எடுக்கக்கூடிய அந்த நேரமும் குறையுது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் கம்மியாயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்ல ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்க. என்றைக்குமே நெகோசியேஷனுக்கு வந்து அந்த டைம்ங்கிற ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். யார் வந்து அந்த டைம் ப்ரெஷரில் இருக்காங்களோ அவங்க தான் தே ஹேவ் டு கிவ் அப் அ லாட். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் சொல்கிறது அருமையாக அந்த வார்த்தையை பிடிச்சிங்க. இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு அவர் கூட இருந்தவங்களே அவர்னால் இழுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டார். ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும், இன்றைக்கி அரசியல் கூட இருக்கிறவங்களாம் கொள்கை கோட்பாடுகள்லாம் மாறி போய் இன்றைக்கி வந்து யார் கூட எனக்கு இருந்தால் நான் எங்கே வந்து ஆதாயம் அடையுமே, இது எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை. எல்லா கட்சியும் வந்து இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் உங்களுக்கு அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்து நீங்கள் அதிமுகக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களோட வலு சேர்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஜேசிடி பிரபாகர் தாவேகாவுக்கு போயிட்டார், மனோஜ் பாண்டியன் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டு திமுகவுக்கு போயிட்டார், ஐயா வைத்தியலிங்கமும் ரிசைன் பண்ணிட்டு திமுகவுக்கு போயிட்டாருங்கும் போது வைத்தியலிங்கம் வலது கையா துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் கூட. அப்படி இருக்கும்போது இவர் இந்த இடத்துல இந்த மாதிரி ஆட்களை விடும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இவருக்கு உண்டான அந்த குழுவாக இருந்தால் தான், இல்லை இவங்க சொல்கிற மாதிரி ஒரு கழகமாக இருந்தாங்கன்னா தான் ஒரு பலமே ஒழிய, நீங்கள் ஐசோலேட் ஆகிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கூட்டணிக்கு போனீங்கனாலும் உங்களையே ஒரு வேட்பாளர் முகமாக பார்ப்பாங்க.
ஒரு நபர் ஆயிடுவார், ஒரு நபர் ஆணையங்கிற மாதிரி இது வந்து அந்த மாதிரி ஆகிடும். அது ஐயா ஓபிஎஸ்க்கு நல்லதில்லை. அவருடைய நிலைப்பாடும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருந்தாலும் அவரும் கடைசியில் என்டிஏக்கு வந்து சேர்றதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் திமுகவுக்கு போனார்னா அவர் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் சூசைடு, இது அரசியல் அஸ்தமனம். அவர் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பின்னாடி நிற்கக்கூடிய மக்கள் வந்து அந்த அதிமுக வழித்தோன்றல்கள் தான் அவங்க பின்னாடி நிற்கிறாங்களே ஒழிய மேலே இருக்கிறவங்க கட்சி மாறிடுவாங்க. இன்றைக்கி வைத்தியலிங்கம் கரைவேட்டி மாற்றுவார், மனோஜ் பாண்டியன் கரைவேட்டியை மாற்றுவார். ஆனால் ஓபிஎஸ்க்கு பின்னாடி இவரும் வந்து அம்மாவனுடைய வழித்தோன்றர்கள் நினச்சி இவருக்காக வாக்களிக்கக்கூடிய தொண்டன் இருக்கான் பாருங்க, அவன் கரைவேட்டி அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டாங்க. அந்த இது இருக்குது. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு திமுகவுக்கு போகிறாருன்னே வச்சுக்கோங்க. மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் ஐயாவுக்கு சீனியர், அங்கே இருக்கிறனால. வைத்தியலிங்கம் ஐயா வந்து ஓபிஎஸ்க்கு சீனியர், புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அப்படி நிலைமை. அடுத்தது இன்னைக்கு அவருக்கு திமுகவுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் முன்னாடி விட்டுக்கிட்டு நான் பின்னாடி வரேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் முன்னாடி போச்சுட்டு இவர் பின்னாடி போனார்னா அவருக்கு கிடைச்ச மரியாதை கூட இவருக்கு கிடைக்காது. ஏன்னா வேறு வழியே இல்லாமல் இங்கே வரீங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அப்படி திமுகக்குள்ளார போகணுங்கிறது அவருடைய முடிவாக இருந்துருந்துச்சுன்னா இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிருப்பாங்க. அவர்கிட்ட அந்த முடிவு இல்லைங்கிறனால தான் சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்க போயிருக்காங்க. அப்போ ஐயா ஓபிஎஸ் கிட்ட திமுக கிட்ட போகிறதுக்கு வந்து அவருக்கு முடிவு இல்லாதங்கிறது ஒரு 99% அப்படி தான் தெரியுது. ஓகே, இப்போ தேமுதிகவும் முடிவெடுக்காமல் இருக்காங்களே சார், இப்போ அவங்களுக்கான அவங்க ஓட் கேட்குறாங்க, ரொம்ப கடுமையான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அவங்க கேட்குற அந்த அளவுக்கான கவுண்ட்டு கொடுக்க முடியாத மாதிரி இரு கட்சிகளுமே இருக்குது, ரெண்டு பக்கமும் ட்ரை பண்ணுறாங்கன்ற ஒரு தகவல் தான் நமக்கு வருது. ஆனால் ஏதாவது ஒரு பக்கம் டோர் க்ளோஸ் ஆகிட்டா கூட அவங்க நெகோஷியேட் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்களே சார். கட்டாயமாக இந்த 2026 தேர்தல் விஜய் அவர்களுடைய வருகையினால் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய பலமாக மாறி இருக்கு, அவங்களுடைய பேர வலிமையை கூட்டுறதுக்காக. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நேற்று வரைக்கும் உங்களுக்கு ஒன்றா அதிமுக கூட்டணியில் போகணும், இல்லைனா திமுக கூட்டணியில் போகணும். சீமான் அவர்கள் எப்பயுமே தனித்த நெடிய பயணம்ட்டார். அதனால் இவங்க இருக்கக்கூடிய கொள்கைகளுக்கு அவசரத்துக்கெல்லாம் சீமான் கூட போய் கூட்டணி வைக்க முடியாது, அவரும் ஏற்றுக்க மாட்டார். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார தான் இவங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க, காங்கிரஸ் உட்பட. இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி விஜய் வந்து இருக்கிறனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய போகிறாங்களோ இல்லையோ விஜய் கூட, ஆனால் அவங்களுடைய பேர வலிமையை கூட்டுறதுக்கு விஜயை பயன்படுத்துவாங்க எல்லாருமே. ஸோ அப்போ அந்த விஜயினுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு இந்த 2026 இருக்கும். அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அம்மையார் பிரேமலதா அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில கெட்ட பேரே என்னன்னா இவங்க கடைசி வரைக்கும் ரெண்டு பக்கமும் பேசுவாங்க. இதே குறைபாடு முதல்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்டையும் இருந்துச்சு. இப்போ வந்து அது அம்மையார் பிரேமலதா அவர்கள் மேலேயும் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாருமே பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்போ ஆனால் நம்ம அவங்க தேமுதிகவினுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து நம்ம பார்க்கும்போது அவங்க இது வரைக்கும் சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ அதிமுக கூடயோ இல்லை பாரதிய ஜனதா கூடயோ தான் கூட்டணி போயிருக்காங்களே ஒழிய திமுக கூட இது வரைக்கும் அவங்க கூட்டணி போனதில்லை. திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிட்டு எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்தது வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்ததில் தான் ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து அதை சாதிச்சு காமிச்சார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அவங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் ஐயா டிடிவி கூட்டணியில் இருக்காங்க. தேமுதிக ஒரு 60 இடத்துல போட்டி போடுறாங்க. போட்டி போட்டு அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் வெறும் 0.43% தான். 2024 ஏடிஎம்கே கூட வந்து கூட்டணியில் 5 சீட்டு பாராளுமன்ற இதில் நின்று 2.5% வாங்குகிறாங்க. அப்போது அவங்களுக்கு 0.4% இருந்து இந்த இடத்துல வந்து 2.5% கிராஸ் பண்ண வச்சது அதிமுக கூட போன கூட்டணி. அதுவும் அதிமுக யார் பிரதம மந்திரின்னு சொல்ல முடியாதுங்கிற சூழ்நிலையில் அப்பயே வந்து இவங்களுக்கு என்ன ஒரு பிணக்கு ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு எம்பி சீட் கொடுக்குறான்னாங்க, கொடுக்கவே இல்லை 25லன்னாங்க. ஆனால் கடைசியில் அவங்களே வந்து சொன்னாங்க இல்லை 25ன்னு சொல்லலை 26லனாச்சும் கொடுப்பாங்களான்னு நாங்கள் கேட்குறோன்னாங்க. அதிமுகலேருந்து பெரும் முயற்சி எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க இவங்க கிட்ட. இல்லை நாங்கள் உங்களுக்கு தரோன்னு சொல்லிவிட்டு அவங்க ஆட்கள் எல்லாம் போய் பேசி நாங்கள் தேதி முதல்ல அவங்க பிரேமலதா அம்மையார் சொல்லும்போது இல்லை 25லே தரேன்னு சொன்னாங்கன்னாங்க. ஆனால் 2வது அவங்களுடைய ப்ரெஸ் மீட்லேயே இல்லை அவங்க என்னென்னு சொல்லல, நாங்கள் 26லனாச்சும் கொடுங்கன்னு கேட்குறோம் அப்படின்னாங்க. ஸோ அப்பயே அவங்க முன்னுக்கு பெண் மிரணாக பேசினாங்க. அவங்க எடப்பாடியார் அவர்களும் ஒரு எம்பி சீட் கொடுக்குறோன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரொம்ப நெகோசியேஷனில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா எவ்வளோ தான் அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியும் இறங்கி போவாங்க. நீங்கள் இதே வந்து இன்றைக்கி வந்து ஒரு வாக்கு சதவீதம் வந்து ஒரு 20% 15% வச்சுருந்தீங்கன்னா
அவங்க வந்து ஐயோ ஒரு பெரிய வாக்கு சதவீதம் இருக்குது, நம்ம இதை விடக்கூடாதுன்னு அவங்களும் இறங்கி வருவாங்க. அவங்களுடைய லெவலில் இருந்து தானே அவங்க இறங்கி வரணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு எட்டாக்கணியாட்ட நீங்கள் உங்களை வச்சுருக்கும் போது அவங்க எப்படி, அவங்க இன்றைக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி எல்லாரும் வரணும்னு தான் அவங்க வரவேற்றுட்ருக்காங்க. அவங்களுடைய முதலே சொல்லிட்டாங்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு யார் யாருக்கெல்லாம் உடன்பாடு இருக்கோ நீங்கள் வாங்க, அதுக்குண்டான அத்தனை முயற்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருக்குங்கிறது வந்து மக்கள்கிட்ட தேமுதிக அவங்களுடைய நம்பிக்கையை இழந்துரும். ஏற்கனவே இழந்தனால தான் 60 சீட்டில் நின்று 0.43, வெறும் 6 சீட்டில் இருந்து 0.43 இல்லை, 60 இடங்கள், 60 இடங்கள்ல 2021 சட்டமன்ற தேர்தலில் நின்று நீங்கள் வாங்கின வாக்கு சதவீதம் 0.43%. ஓகே, இந்த மாதிரியான நிலைமை இருக்குது. ஆனால் இப்போது மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் உரை கொடுத்துட்ருக்காரு, அதில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த 5 ஆண்டுகள் நாங்கள் தான் வருவோம், மக்கள் வந்து எங்கள் பக்கம் இருக்காங்க, என் மேலே இருக்க நம்பிக்கையை விட மக்கள் மேலே இருக்க நம்பிக்கை எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது, தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்குது அப்படிங்கிறதையும், என்னுடைய இலக்கை நான் எட்டிட்டேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு உரையை கொடுத்துருக்காரு. அவருடைய கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க, இன்னொரு கூட்டணியினுடைய பிரதான தலைவராக இருக்கிறவர் அப்படி தான் பேசி ஆகணும். நான் என் இலக்கை அடைஞ்சிட்டேன்னா என்ன இலக்கு அவர் வச்சிருந்தாரு, எந்த இலக்கை அடைஞ்சிட்டார்? அவங்க ஒரே ஒரு இலக்கு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு பச்சையாக தெரியறது வந்து எக்கானமி க்ரோ ஆகிருக்கு, ரியல் ஜிஎஸ்டிபி வந்து 11.19% அதிகமாக இருக்குது. அது எனக்கும் மாற்று கருத்து இல்லை, அது பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கும். ஆனால் டெவில் லைஸ் இன் த டீட்டெயில்னு சொல்லுவாங்க. நம்ம ஆழமாக போய் பார்த்தோம்னா அதில் வந்து 3 சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. அப்போ ப்ரைமரி செக்டாருங்கிறது என்ன, அக்ரிகல்ச்சர் செக்டார். அந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து டீக்ரோத், கட்டாயமாக -0.09%. ஓகே, அது ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ஃப்ளாட்டு தானுங்கன்னு கூடாது. அந்த அக்ரிகல்ச்சர் செக்டாருக்குள்ளார ஒன்றும் ஆழமாக போனீங்கன்னா விவசாய தொழில், கிராப் கல்டிவேஷன், அதில் -5.73%, சற்று ஏறக்குறைய 6% வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி வேலைவாய்ப்பில் தமிழ்நாட்டில் ஒரு 60 to 65% வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எதுனா அக்ரிகல்ச்சர் செக்டர். அப்போ அந்த செக்டாரை நீங்கள் -6% டீக்ரோத்தாக இருந்தீங்கன்னா எங்கே வந்து உங்களுக்கு எக்கானமி க்ரோ ஆகும்? அப்போ இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் வளரணும், பெரிய அளவுக்கு அதுலேயும் இல்லை. அடுத்தது வந்து நீங்கள் டெட்டுக்கு வாங்க. டெட்டுக்கு வந்தீங்கன்னா அதிமுக ஆட்சி விட்டு போகும்போது 4,56,00,000 கடன், ஆரம்ப காலத்திலேருந்து தமிழ்நாடு வாங்கினது பூரா குமுலேட்டிவாக 4,56,000 கடன், 10 லட்சம். இப்போ வந்து 9,36,000 கடன் மார்ச் மாதம் முடிஞ்சதுன்னா இந்த ஒரு குவார்ட்டரில் மட்டும் 58,000 கோடி வாங்கியிருக்கிறோம், இந்த குவார்ட்டரில் வாங்குகிறோம். அப்போது நீங்கள் வந்து இல்லை நாங்கள் லெவலுக்கு கீழே தான் இருக்கிறோம், கரெக்டு தான். ஜிஎஸ்டிபிக்கு நீங்கள் 28% வாங்கலான்னா நாங்கள் 26% இருக்குங்கும்போது நீங்கள் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் மூக்கு தொடுற அளவுக்கு தண்ணிக்குள்ளார நின்றுக்கிட்டு நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்னா மூக்கு வரைக்கும் தொடலை எனக்கு அப்படிங்கிறது உசிதமான நிலைமையா? இங்கே இது வரைக்கும் வந்த தண்ணி மூக்குக்கு மேலே இவ்வளோ தூரம் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? அப்போ இது சஸ்டைனபிலிட்டி இல்லை. ஏன்னா இவங்க ஜிடிபி வளர்த்துனது வந்து பார்த்திங்கன்னா 4,83,000 கோடி 2021 2026 வரைக்கும். அந்த ஒட்டுமொத்த ரியல் ஜிடிபியில் 4,84,000 கோடி ஜிடிபி வளருது 2021 2026 வரைக்கும். கடன் 4,74,000 கோடி அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த 4,74,000 கோடி கடன் அதிகமாக இருந்தால் கூட இல்லை நாங்கள் மக்கள் மேலே எந்த வரியும் சுமத்தலை, ஆனால் 4,74,000 கோடி நாங்கள் கடனை வாங்கி தான் இதில் சமாளிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் ஒரு நியாயம். ஆனால் இன்றைக்கி கரண்ட்டு பில் என்ன ஆகிருக்கு, சொத்து வரி என்ன இருக்குது, தண்ணி வரி என்ன இருக்குது, எந்த வரி ஏறல. அப்போது எந்த அளவுக்கு வந்து இருக்குது. அடுத்தது நீங்கள் கடன் வாங்கினதில் 4,74,000 கோடி வாங்கின கடனில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னென்னா மூலதன செலவு. அப்போ இதை வாங்கின காசை பூரா நீங்கள் மூலதன செலவில் போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து அசட்டை கிரியேட் பண்ணும், ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணும். அப்போ நீங்கள் வருமானத்துக்கு நீங்கள் கடனை வாங்கி போட்டு அதில் தொழில் பண்ணி வருமானம் வருது, அதை வச்சு நீங்கள் கடனை கட்டி இன்னும் அதிகமாக காசு எடுக்கலாம். ஆனால் அந்த 4,74,000 கோடியில் 2,20,000 கோடி தான் நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கீங்க. மீதி 2.5 லட்சம் கோடி நீங்கள் வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொத்து பத்து வாங்கிறதுக்கு கடன் வாங்கினா பரவாயில்ல, ஒரு இடம் வாங்குகிறேன் இல்லை வீடு வாங்குகிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடன் வாங்கினீங்கன்னா பரவாயில்ல. நம்ம வீட்டுக்கு தினசரி காய்கறி வாங்குறதுக்கு, போக்குவரத்து செலவுக்கு, இல்லை வந்து கேபிளுக்கு கட்டுறதுக்கு, கேஸ் வாங்குறதுக்கு, இதுக்கு கடன் வாங்கினீங்கன்னா விளங்குமா அது? அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய டெட்டினுடைய லோடு ஹெவியாக இருக்குதுன்னு பாருங்கள்.
அப்போ இப்போ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 11.1% நம்ம பெருமை அடையணுமா? கட்டாயமாக ஒரு தமிழராக பெருமை அடையணும். ஆனால் இந்த பெருமையை நம்ம ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக வச்சிருக்க முடியுமா? இந்த வளர்ச்சி நிலைத்த நீடித்த வளர்ச்சியானால் பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்குது, கேள்விக்குரியதாக இருக்குது. ஏன்னா இங்கே நடக்கக்கூடியதை பார்க்கும்போது அதோட இன்றைக்கி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எத்தனையோ வருது. தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கிருச்சு. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வராமையே இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுன்றாங்க. கடைசியில் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு ஐயா எடப்பாடியார் கேட்டார்னாக்கா அந்த வடிவேல் தான் ஒரு பாக்கெட்லேருந்து அந்த எம்டி துணியை காமிப்பார் பாருங்க, ஒன்றும் இல்லை பேன்னு அந்த மாதிரி ஒரு வெள்ளை காகிதத்தை காமிக்கிறாரு ஐயா டிஆர்பி ராஜா. அப்போ எந்த அளவுக்கு வந்து இப்போ இதே பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது வந்த உடனே ஒரு தமிழகத்தினுடைய நிதி நிலைமை வெள்ளை அறிக்கையாக விட்டாங்க. அருமையான செயல்பாடு அது. எல்லாத்தையுமே ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்து ஒரு பொதுமக்களுக்கு பட்டவர்த்தனமாக என்ன ஏதுங்கிறத புரிய வச்சாங்க. இன்னைக்கு அதே மாதிரி செய்யுங்கன்றேன் நான். வெறும் இந்த 11% நாங்கள் வந்து பொருளாதார வளர்ச்சிங்கிறத மட்டும் சொல்லிட்டு மற்ற அத்தனை குறைபாடுகளையும் இதை மட்டும் வச்சு நீங்கள் பெயிண்ட் அடிக்கணுங்கிறது முடியாது. ஏன்னா எப்பயுமே நான் சொன்ன மாதிரி டெவில் லைஸ் இன் த டீடைல். நம்ம எப்பயுமே ஆழமாக போய் பார்க்கணும் ஒவ்வொரு விஷயங்களும். அப்போ நம்ம ஆழமாக போய் பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ ஓட்டைகள் வந்து தெரியுது. இன்னும் அவர் வேறு விஷயங்கள் சொல்கிறது என்னன்னா, இப்போ கலைஞருடைய திட்டம் மூலியமாக, வீடு கட்டுற திட்டம் மூலியமாக நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. 2 லட்சம் வீடுகள் வரைக்கும் கட்டி கொடுத்துருக்கோம், 3500 கோடி இதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஆசிரியர்கள் பார்ட் டைமில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அதற்கான ஒரு முடிவை நான் கொடுக்குறேங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. அதில் வந்து அவங்களுக்கான மதிப்பெண்களை சேர்த்து அவங்க வந்து நிரந்தர ஆசிரியர்களாக பயணிக்கிறதுக்கான வேலைகளும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் அவர் செய்கிறது வந்து தேர்தலை நோக்கி செய்கிறாலும் அது ஒரு நல்ல விஷயம் தானே, அதனால பலன் பெறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, இன்னைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்போன்னு சொன்னது யாரு? திமுக. அப்போ இன்னைக்கு நீங்கள் டேப்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் ஏதோ ஒரு வந்து கிமிக் காமிக்கிறீங்க. நீங்கள் சொல்லாமல் இருந்து டேப்ஸை கொண்டு வந்தீங்க. இப்போ கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது கூட டேப்ஸ்க்கு சிபிஎஸ் பரவாயில்லன்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நீங்கள் அந்த பெரிய கூட்டத்தை வந்து நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க. ரெண்டாவது, 10 வருஷத்துக்கு மேலே கான்ட்ராக்ட் இருக்கிற எம்ப்ளாயிஸை பூரா நாங்கள் பர்மனன்ட் பண்ணுவோம்னு யார் சொன்னது? வாக்குறுதி கொடுத்தாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க. வாக்குறுதி அந்த போராட்டத்துக்கு போய்கிட்டு அங்கே உங்கள் கிட்ட இந்த அந்த ஐடென்டி கார்டு இருந்துச்சுன்னா இது நடக்கலைன்னா நீங்கள் யார் வேணால் கோட்டைக்கு வரலாம். கோட்டைக்கு என்ன, என்னுடைய முதலமைச்சர் ரூமுக்கு நீங்கள் வரலான்னாரு. இன்றைக்கி போனால் ரூம் பிடிக்குமா? கோட்டை பிடிக்குமா? இன்றைக்கி அத்தனை அரசாங்க ஊழியர்களும் கோட்டைக்கு போனாங்கன்னாக்கா கோட்டை தாங்குமா? இன்றைக்கி கோட்டை வாசலில் தான் போராட்டம் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளார வாங்கன்னாரே, போனால் என்னத்துக்கு ஆகும்? இன்றைக்கி விடுவாங்களா? அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் எல்லாத்தையுமே. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கொடுக்குறோன்னு சொன்னது பலாப்பழம், நீங்கள் கொடுத்துருக்கிறது நெல்லிக்காய். எப்படி வந்து நீங்கள் பலாப்பழம் கேட்டதுக்கு நாங்கள் சிறுநெல்லிக்காய், அது கூட பெரிய நெல்லிக்காய் இல்லை, சிறுநெல்லிக்காய். பலாப்பழம் கொடுக்க வேண்டிய இடத்துல சிறுநெல்லிக்காய் கொடுத்து அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்களா? அப்போ இது கூட இன்றைக்கி எதுக்காக வந்து மக்கள் போராடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போது தேர்தல் நேரத்தில் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறனால இப்போ நாச்சுக்கு செய்யட்டுமேனு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கி இதை செஞ்சுட்டா உடனே அந்த மக்கள் எல்லாம் குளிர்ந்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை நீங்கள் ஆட்சிக்கு வந்த வருஷத்தில் கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் குளிர்வாங்க. பரவாயில்ல, ஐயா சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். இப்போ வந்து என்ன இருக்குன்னா கழுத்தில் கத்தியை வச்சாதான் கொடுக்குறாங்கங்கிறது. அதுக்காக தானே இன்றைக்கி எல்லாருமே களத்தில் இறங்குறாங்க. இன்றைக்கி அதே மாதிரி இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பூரா எவ்வளோ போராட்டங்கள், சவத்தில் இருக்கிற மாதிரிலாம் சவப்பட்டில் இருக்கிற மாதிரிலாம் பண்ணி ஒருத்தர் உயிர் துறந்தாங்களா இல்லையா? இப்போது அதே மாதிரி இன்றைக்கி தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்ன? தரையில் போட்டாருன்னா அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கடலில் போய் இறங்கி கடைசியில் வண்டி சக்கரத்துக்கு அடியிலலாம் தலை கொடுக்குற அளவுக்குலாம் வச்சு எவ்வளோ போராட்டங்கள். அப்போ இன்றைக்கி அரசாங்க ஊழியர்களுடைய வாக்கு வங்கி யாருது? திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் அரசாங்க ஊழியர்கள். அப்போ அந்த அரசாங்க ஊழியர்களை நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்கிறதான இன்றைக்கி அவங்களுடைய குமுறல்களாக இருக்குது. அப்போ அதனால தான் அவங்களே என்ன சொல்கிறாங்க, எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரியுது, அப்போ இவரை எதிர்க்கட்சியாகவே நம்ம உட்கார வைப்போம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது தமிழகத்தில் வந்து மோடி அவர்களுடைய வருகை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டாலும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு சார். என்னென்னா, இப்போ மோடி அவர்களோ இல்லை அமித்ஷா அவர்களோ தமிழகம் வராங்க அப்படின்னாலே அதிமுகவுடைய ஓட்டு வங்கி கொஞ்சம் சரியும். அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் பேசிடுவாங்க, அதை வச்சு திமுக அரசியல் பண்ணுவாங்க, அதை வலுவாக எடுத்துருவாங்க, ஏதாவது ஒன்று வார்த்தைகள் சொல்லிட மாட்டாங்களா, அது தமிழக மக்களுக்கு எதிராக மாறிடாதா அப்படிங்கிற ஒரு ஆன்டி பிஜேபி எடுத்து அதிமுக அடிக்கக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த முறை மோடி அவர்கள் பேசின உரையிலையோ இல்லை அவர் பேசின விஷயம்
விஷயங்கள், அந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் எதுவுமே விமர்சனத்துக்கு உள்ளாக்காத முடியாத அளவுக்கு இருந்ததுன்றதை பார்க்க முடிஞ்சுது. இதற்கு முன்னாடி மோடி அவர்கள் வந்ததுக்கும் இந்த வாட்டி வந்துட்டு போனதுக்குமான வித்தியாசமாக இதை பார்க்கிறதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதை கவனிச்சிங்களா, இல்லை அதை பார்த்தீங்களா? ஐயா, மோடி அவர்கள் வந்து இங்கே பேசுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கும்போதே அவர் ட்வீட்டை போடுறார். கரப்ஷன் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருந்தார். போட்டு அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் பின்னூட்டம் விடுறார். அதிலிருந்தே ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ கலக்கத்துக்கு உள்ளாயிருக்காருன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு முதலமைச்சராக நீங்கள் தனியாக ஒரு ட்வீட் போடுங்க, அது வேற விஷயம். அவர் போட்டதில் போய் நீங்கள் பதிலை கொடுக்குறீங்க. நீங்கள் போட்ட ட்வீட்டுக்கு அண்ணாமலை பதில் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் வந்து நான் மோடி சொன்னால் நான் மோடிக்கு பேசுகிறேன்றவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, மோடியெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை, அண்ணாமலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஈக்குவல் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பதில் கொடுக்குறாரு. இது தேவையில்லாத விஷயம். அதுவும் அவர் சொன்ன அந்த புள்ளிகளுக்கு பூராமே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து அண்ணாமலை வந்து அவருடைய ட்வீட்டில் போடுறார். ஏன்னா தமிழக மக்கள் அவ்வளோ ஏமான்ற மக்களா? அவர் அதனால தானே சிஎம்சின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போகிறார். அவர் கரப்ஷன் மாஃபியா கிரைமன்ட்டு போகிறார் அவர். அப்போ நீங்கள் கரப்ஷனுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடியார் அவர்களே 4 லட்சம் கோடிக்கு மேலே கரப்ஷன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டியலை கவர்னர்கிட்ட கொடுத்தாரா இல்லையா? அமித்ஷா வரும்போது இங்கே போன ஏப்ரலில் வரும்போதே ஊழல் பட்டியலை இப்போ வாசிச்சுட்டு போனாரா இல்லையா? அப்போ இன்றைக்கி எந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஊழல் மலிந்திருக்கீங்க? ஏகப்பட்ட ஊழலாக தான் இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் இல்லை? அத்தனை ஊழல்கள் இருக்குங்க. அடுத்தது மாஃபியா. அவங்க சொல்கிற மாஃபியாங்கிறது ட்ரக் மாஃபியாவை சொல்கிறாங்க. இன்றைக்கி அதாவது கஞ்சா அந்த காலத்துல எல்லாம் இல்லையானா இருந்துச்சு, எங்கேயாவது ஒன்று. அந்த காலத்துலலாம் நான்லாம் கல்லூரியில் படிக்கும்போதெல்லாம் ஒரு பீர் குடிக்கிறதா கூட ஒரு பையன் வந்து ரொம்ப பயந்து குடிச்சிட்டு வருவான். இன்றைக்கி தெருவில் போகிற பையன் சர்வசாதாரணமாக பள்ளியில் படிக்கிறக்கூடிய பையனுக்கு இன்றைக்கி கஞ்சா கிடைக்குது. இதுதான் இன்றைக்கி அந்த ட்ரக் மாஃபியாவுடைய பர்மிஷன் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய இரும்புக்கரம்னு சொல்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அது உண்மையாலுமே இரும்புக்கரமாக இருந்தால் இந்த அளவுக்கு ட்ரக் புழங்குமா? அதனால தான் மோடி கேட்குறாரு. இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, விக்ஷித் பாரத்தை அடையணும்னா விக்ஷித் தமிழ்நாடு முக்கியங்கிறார். ஏன்னா தமிழ்நாடு நமக்கு எப்பயுமே முன்னோடி இன்ஜின். அதை மோடியும் மறுக்கலை, யாருமே மறுக்க முடியாது. தமிழ்நாடு இந்த 4 வருஷத்தில் இல்லை, தொன்று தொட்டு நம்ம முன்னோடியாக இருக்கிறோம். இது இவங்க ஆட்சியாளர்களால நம்மளுடைய பூமியே ஞான பூமி, அறிவார்ந்தவர்களுடைய பூமி. அந்த அளவுக்கு தமிழர்களுக்கு பாரம்பரியம் உண்டு. கலாச்சாரத்திலேயாகட்டும், தொழில் வளத்திலேயாகட்டும், ஆட்சி முறையிலேயாகட்டும், எப்படி செய்யணுங்கிறத பூரா நமக்கு உலகத்துக்கு உதாரணமாக இருந்த இனம் நம்மளுது. அப்போ என்னமோ இவங்க சொல்கிறத பார்த்தா இந்த 4.25 வருஷத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே செஞ்ச மாதிரி ஒன்று. இரும்பை பயன்படுத்தினது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இதை இவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க திமுக. இவங்களுக்கு தகவல் 2021 தகவல் தெரியும். ஆனால் அனௌன்ஸ் பண்ணது எப்போ? போன வருஷம் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை அனௌன்ஸ் பண்ணும்போது கூட இவங்களுக்கு என்ன, நான் பார்த்தீங்களா நாங்கள் தான் வந்து இதை கண்டுபிடிச்சோம். அப்போ இதை கூட என்னன்னா தமிழர்கள் இரும்பை பயன்படுத்துறதுக்கு காரணமே திமுக தான்பாங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்து உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லை? இது மக்களுக்கு எப்படி சிரிப்பு வராமல் போயிடும்? அப்போ எதை எடுத்தாலும் நாங்கள் தாங்கிறதுல தான் ஏற்படல. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் காக்கா உட்கார பணம்பழம் உறுறது பூரா அந்த காக்கா தான் பணம்பழத்தை பிச்சு போடுற அளவுக்கு காக்காவுக்கு சத்து இருக்கா என்ன? அப்போ அந்த இடத்துல தான் வந்து இவங்களுக்கு பெரிய சிக்கல்கள் இருக்குது. அதை மோடி அவர்கள் தெளிவாக சொல்கிறார். சிஎம்சி இந்த ட்ரக் மாஃபியா. அப்போ இப்பேற்பட்ட சமுதாயம் நம்மளது எதை சொல்ல வந்தோன்னா, இப்படிப்பட்ட ஒரு பண்பட்ட சமுதாயத்தை இன்றைக்கி ட்ரக் மாஃபியா வந்துச்சுன்னா என்ன ஆகும் இந்த சமுதாயம்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் சற்று ஏறக்குரிய 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 60%, 65% மக்கள் இருக்காங்க. அப்போ இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய ஆட்கள் யார்? இளைஞர்கள். அப்போ இந்த உற்பத்தி திறன் மிகுந்த இளைஞர்கள், இவர்களை சாதாரணமாக இல்லை, ஒவ்வொருத்தரும் திறன் வாய்ந்தவர்கள். பண்பாட்டை ஆகட்டும், கலாச்சாரத்தை ஆகட்டும், பொருளாதாரத்தை ஆகட்டும், சமூக மீட்புக்கு ஆகட்டும், எல்லாத்துக்கும் இவங்க தான் அச்சாரம் ஆணிவேறு. இவங்களை பூரா நீங்கள் வந்து ட்ரக்கு கொண்டாந்து சிந்தட்டிக் ட்ரக்கையும் கஞ்சாவையும் வச்சு போதைக்கு அடிமையாகிட்டிங்கன்னா தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு போகும்? அப்போ இன்றைக்கி விக்ஷித் பாரத் அடையணும்னா விக்ஷித் தமிழ்நாடு ரொம்ப முக்கியங்கிறார் அவர். அப்போ அந்த மாதிரி முன்னேற்றம் அடைந்த தமிழ்நாட்டுக்கு இந்த போதை கலாச்சாரம் பெரும் பின்னடைவை கொடுத்துருன்னு தான் பேசுகிறார். இது யாருக்காவது மாற்று கருத்து இருக்க முடியுமா? யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. கட்சி சார்பு இல்லாமல் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தினம் செய்திகள். அடுத்தது கிரைம்னு வரும்போது இன்றைக்கி பெரிய கிரைம் நடக்கிறது வந்து மகளிருக்கு எகென்ஸ்டாகவும் பெண் குழந்தைகளுக்கு எகென்ஸ்டாகவும் இன்றைக்கி ஏகப்பட்ட அப்யூஸ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வயசு பிள்ளையை வச்சிருக்கிறதுக்கு பக்கு இருக்குதுன்னுபாங்க. இன்றைக்கி வந்து வீட்டில் பாட்டி இருந்தால் கூட பக்குங்குது. ஏன்னா இன்றைக்கி 5 வயசு பிள்ளையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. கூட்டு பாலியல் வன்புணர்வுங்கிற கலாச்சாரம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. அந்த மட்டமான ஒரு புத்தியை கொண்டு வர்றது எதுனா இந்த போதை வஸ்துக்கள்.
அப்போ இதெல்லாம் யார் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது? இது வந்து அவர் சும்மா இட்டு கட்டிட்டு போய் பேசுகிறாரா ஐயா மோடி அவர்கள்? இது ஏதாவது இல்லாததை பேசிட்டாரா இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். இப்போ மோடி அவர்களுடைய பேச்சில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதையும் திரும்ப தெளிவாக சொன்னீங்க. பார்த்ததுக்கு அவர் மத்தியில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறோம், எந்தெந்த ஸ்கீம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, மக்களுக்கு எளிய மக்களுக்கு புரியும்படியாகவும் அவங்களுக்கு தெரியப்படுத்தும் ஒரு உரையாகவும் இருந்துச்சு. இன்னும் களம் நிறையா மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவர் போனதுக்கப்புறமும் கூட்டணிகளில் முடிவெடுக்காத கட்சிகள் எடுப்பாங்க. இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது, ரொம்ப நாட்கள் குறைவாக இருக்குது. களம் மாறலாம், கூட்டணிகள் மாறலாம். தொடர்ந்து இன்னொரு வாய்ப்பில் நம்ம பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா.